வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாள். நாங்கள் 3வது நாயன்மார் ஒரு கதை சொல்ல போகிறோம். இன்றைக்கி எந்த நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி கண்ணப்ப நாயனாரை பற்றி கதை சொல்லலான் இருக்கேன். ஜென்ரலாக நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் 63 நாயன்மார் பற்றியும் மிச்ச தொகையடையாரை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு சில நாயன்மார்களை பற்றி நன்னா தெரியும். அதில் கண்ணப்ப நாயனார் ஒன் ஆஃப் தெம். ஸோ எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு நாயன்மார். அந்த கதையை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸோடு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் நம்ம நாயன்மார் கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொலுவில் நாயன்மாரை காமிச்சிட்டு ஆரம்பிப்போம். கண்ணப்ப நாயனார் வேட ரூபத்தில், அதாவது ஹீ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ வேடன், ஹண்டர். ஸோ கண்ணப்ப நாயனாரை இப்போ கொலுவில் பார்த்தோம். நாயன்மார்களில் டக்குன்னு ஏதாவது பேர் சொல்லுங்கன்னா நிறைய நாயன்மார்கள் சொல்லலாம். அதில் கண்ணப்பரும் ஒருத்தர், எல்லாருக்கும் தெரிஞ்ச நாயன்மார். ஸோ இன்றைக்கி கண்ணப்பரோட கதையை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். ஸோ கண்ணப்பர் திருக்காலத்தின்னு சொல்கிறோம். அங்கே அந்த மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹண்டர் ஃபேமிலியில் பிறக்கிறார். அங்கே நாகன்னு அவள் அப்பா. அந்த ஹண்டர் குரூப்ஸில் அவர் ஒரு லீடர், அவர் ஒரு சின்ன ராஜா, அந்த ஏரியாவோட ராஜா. அவருக்கு இவர் குழந்தையா கொஞ்ச நாள் கழித்து பிறக்கிறார். பிறந்தோன்னே அந்த ராணிகிட்டேருந்து அந்த குழந்தைய பிறந்தோன்னே அந்த ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை குட்டியாக இருந்தாலும் மஸ்குலராக, அந்த கொஞ்சம் மஸ்குலராக இருந்தாலும் தின்னுன்றதுனால அதுக்கு பேர் தின்னன் அப்படின்னு வைக்கிறாள். ஓகே. ஸோ கண்ணப்பரோட இயற்பேர் தின்னன். ஸோ அந்த குழந்தை வளர்றது 5 வயசு ஆனோன்னா அதுக்கு பாடசாலைக்கு அனுப்புகிற மாதிரி இவள் என்ன பண்ணுறா, ஹண்டர்ஸ்க்குன்னு உள்ள ஒரு பாடசாலை, வேடுவ பாடசாலை, அவங்க எப்படி வேட்டையாடணும் அதெல்லாம் சொல்லித்தர பாடசாலைக்கு அனுப்புகிறார். இவருக்கு அந்த வாத்தியார் டக்குன்னு எப்படி வில்ல பிடிக்கணும், எப்படி பானத்தை வைக்கணும், எப்படி பானத்தை செலுத்தணும், எப்படி ஏரோ வச்சு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லித்தரது ஜென்ரலாக இட் டேக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் ஃபார் அதர்ஸ் டு லேர்ன். இவர் பட்டுன்னு அப்படின்னோன்னா அடிச்சிடுறாரு, டார்கெட்டை பார்த்து அடிச்சிடுறாரு. சரி, ஏதோ அடிச்சிட்டாரோன்னு நினச்சி இன்னும் 2-3 தடவை கொடுத்தா உடனே பார்த்து பர்ஃபெக்டாக அடிச்சு விட்றாரு. உடனே வாத்தியாருக்கு எப்படி உனக்கு இந்த ஸ்கில் இருக்குதுன்னு தெரியல அப்படின்றார். ஆனால் இவர் போன ஜென்மத்தில் அவர் அர்ஜுனனாக இருந்தவர் இந்த ஜென்மத்தில் கண்ணப்ப நாயனாராக பிறக்கிறார். ஸோ பிறந்து இந்த ஜென்மத்தோடு அவர் ஜென்மங்களை முடித்து மோட்சம் அடைகிறார். அதுதான் இந்த கதை. ஸோ இப்போ கண்ணப்பரா வந்துடுறார் வித்தின் மந்த்ஸ். அதாவது மிச்ச குழந்தைகளுக்கு இயர்ஸ் ஆகிற இடத்துல இவர் வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே அவர் கற்றுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாத்தியார்லேருந்து கற்றுண்டு அவர் வாத்தியார் என்ன சொல்கிறார், நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன், இப்போ நான் கொண்டு போய் உங்கள் அப்பா அம்மாட்ட விட்டுறேன்னு சொல்லி அவள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு குழந்தைய அனுப்பிச்சி விட்டுறார். போயிடுறது. அங்கே போய் அந்த செட்டில்மெண்ட்ஸ், அந்த காலத்தி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவர் இருக்கார். வளர்றார். 16 வயசு ஆகுது. இளவரசர் பட்டம், அதாவது பிரின்ஸ் அப்படின்ற பட்டத்தை கொடுத்து அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து, ஊரில் இருக்கிறவெல்லாம் சேர்ந்து அவருக்கு பிரின்ஸுன்னு அந்த ஒரு பட்டம் கொடுத்துட்டு கன்னி வேட்டைன்னு சொல்லுவாள். அதாவது த ஃபஸ்ட் ஹண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹண்ட், அதுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஸோ இவரோட ஃபஸ்ட்டு ஹண்டிங். ஸோ இவர் இவென்ச்சுவலி அந்த ஹண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அந்த ஹண்ட்டுக்கு போகணும்னு கிளம்பும்போது அவள் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறா, பக்கத்தில் அவரோட கூட 2 அமைச்சர்களை அனுப்புகிறான். நாணன் காடுன்னு 2 பேரை அனுப்பிச்சி விட்றான், கூட துணைக்கு போகிற மாதிரி, அவரை பார்த்துக்கிற மாதிரி. சரின்னு இவாளும் 3 பேருமா கிளம்பி உள்ளே போகிறா. எங்கே போகலாம், என்ன வேட்டையாடலான்னு பார்க்கும்போது ஒரு காட்டு பன்னி, அதாவது வைல்டு போர், ரொம்ப நிறைய இம்சை பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்பாட் பண்ணிடுறா. அதை போய் அட்டாக் பண்ணணுன்னு போகும்போது அது டக்குன்னு இவாளை பார்த்தோன்னு திரும்பி ஓடுறது. உடனே இவா டக்குன்னு அட்டாக் பண்ணாமல் இவர் என்ன சொல்கிறார், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணக்கூடாது, அது முன்னாடி போய் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறார். சரி, நீ இவெல்லாம் ஓடுறா. பின்னாடி அந்த அமைச்சர்களால் அவ்வளோ தூரம் ஓட முடியல, கொஞ்சம் தூரத்தில் நின்றா. இவர் ஓடுறார், அந்த பண்ணி ஓடுறது, இவரும் ஓடிகிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட பக்கத்து காட்டுக்கே போயிடுறா, பக்கத்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறா. அங்கே போய் அந்த பண்ணி இழைச்சி நின்னோன்னே இவர் அதையும் தாண்டி போய் முன்னே இருந்து பானத்தை செலுத்து, அதாவது ஆரோவை ஷூட் பண்ணி அந்த பன்னியை கொன்னோன்னே அந்த பன்னியை எடுத்துன்னு இவெல்லாம் பசிக்கிறதுன்னொன்னே சரின்னு அவள் 2 பேரும் வந்துடுறா. நீ நார்மலாக இருக்கியான்னு கேட்டுட்டு அதை சமைச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு மீதியை ஊருக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு கீழே வரா. ஒரு ஆறு ஓடுறது, இந்த ஆறு பக்கத்தில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்லான்னு சமைச்சு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ
சாப்பிடும்போது தண்ணியை குடிக்கும்போது அந்த மேலே ஒரு மலை தெரியுது. அந்த மலையில் குடுமிச்சாமி அப்படின்னு ஒரு சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாணன் சொல்கிறார். நாணன் சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நானும் உங்கள் அப்பாவும் வரும்போது வந்திருக்கோம், அங்கே வந்து ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னோன்னா, ஓ ஆமாம், அங்கே வந்து ஒரு சிவாச்சாரியார் வந்து பூஜை வேறு பண்ணுறார் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டோன்னே இவருக்கு வந்து அதை பார்க்கணுன்ற ஒரு அலாதி பிரியம். சரின்னு சொல்லிவிட்டு சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடாம இவர் சாப்பிடக்கூட இல்லை. நீ சாப்பிட்லையேன்றார். பரவாயில்ல நான் பார்க்கணுன்னு சொல்லிடுறார். சரின்னு தின்னனும் நானும் கிளம்பிடுறா அந்த மலையை நோக்கி. கார்டன்ட்ட இந்த பண்ணியை கொடுத்து ஊரில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறா. இவர் அதை எடுத்துகிட்டு போயிடுறார். இவா 2 பேரும் மலைக்கு போகிறோம். மலைக்கு போனோன்னா அந்த குடுமிச்சாமியை பார்த்தா ஒரு சிவலிங்கம். அங்கே சிவலிங்கத்துக்கு இவர் போகிற வழியில் சொல்லிட்டு வர்றார். அந்த சுவாமி வந்து அவருக்கு டெய்லி வந்து பூ எடுத்துன்னு வருவார், அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலம் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு புஷ்பத்தை போட்டு அதுக்கு தீபம்லாம் காமிச்சு அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே போயிடுவார் அவர் திருப்பி. அப்படின்னா, ஓ அப்படியா, இப்படி தான் போனோன்னா அந்த சுவாமி மேலே அவருக்கு அப்படி ஒரு பிரியம். அந்த சுவாமியை பார்க்க போகும்போது அவருக்கு வந்து உடம்புலலாம் என்னமோ ஒரு லைட் ஃபீலிங்கு, ஒரு மன சந்தோஷம். அதே நேரத்தில் காதில் வந்து சப்தங்கள் கேட்குறது. இவர் வந்து கூட வந்த நானன்ட்ட கேட்குறார், உனக்கு ஏதாவது இது பண்ணுறதானே? எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்னோடனே இவருக்கு என்னன்னு புரியல. இவர் வந்து ஹீ இஸ் கெட்டிங் யூனியனைஸ்ட் வித் த காஸ்மஸ் அந்த பாயிண்டில். அது வந்து அவரால் ஒன்றும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் சரி நாங்கள் சுவாமியை போனோன்னா அப்படியே கட்டி தழுவின்றார். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியை கட்டி தழுவின்றார். அப்படி ஒரு அன்பு அவருக்கு, என்னமோ ஜன்மாந்திர தொடர்பு மாதிரி அந்த சுவாமி அப்படியே கட்டி தழுவிக்கிறார். நான் இனிமேல் இங்கேருந்து வரமாட்டேன்ற அளவுக்கு ஆயிடுறார். நானும் என்ன சொல்கிறார், ஆச்சு வந்தாச்சு, இனிமேல் ஊருக்கு போக வேண்டியதான், அவங்க அப்பாட்ட சொல்ல போகிறேன், நீ வா அப்படின்றார். இவர் வந்து இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், சுவாமியை பார்க்க போகிறேன், நான் இனிமேல் இந்த சுவாமியை தான் பார்க்க போகிறேன், இந்த சுவாமிக்கு காவலாக இருக்க போகிறேன் அப்படின்றார். சுவாமிக்கு இவர் காவல். பட் அவரோட அன்பு, அந்த சுவாமி மேலே ஒரு அலாதி பிரியம், அந்த பக்தி. ஓகே, ஸோ இருக்கார். உடனே இவர் அந்த சிவகோச்சாரியார் பண்ண மாதிரி இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கீழே போய் அந்த ஆற்றுலேருந்து தண்ணியை வாயில் ரொப்பிக்கிறார். பூவெல்லாம் பிரித்து தன்னோட தலையில் சொருகிக்கிறார். அப்புறம் வேட்டையாடி அந்த மீட்டில் எந்த மீட் நன்னா இருக்குது அப்படின்றத கடித்து பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டாக இருக்கிற சைடெலாம் ஒரு இலையில போட்டு அதை கொண்டு வர்றார் நைவேத்தியத்துக்கு. கொண்டு வந்து சுவாமிக்கு தன்னோட வாயில் இருக்கிற ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தன் தலையில் இருக்கிற பூவை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறார். அப்புறம் சுவாமிக்கு தன்னோட அந்த ஹண்ட்லேருந்து வந்த மாமிசத்தை கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டு சுவாமியை ஒரு அன்போட, ஒரு பக்தியோட, ஒரு தீர்க்க பக்தியோடு எல்லாம் பண்ணுறார். பண்ணிவிட்டு சுவாமிக்கு பக்கத்துலேயே இருக்கார். இது மாதிரி என்ன பண்ணுறார், பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலம்பரை இந்த ஏந்திருந்து திருப்பி வேட்டைக்கு போகும்போது சிவகோச்சாரியார் வந்து பார்க்குறார். பார்த்தோன்னே என்னடா இது என்ன அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகோச்சாரியாருக்கு ஒரே வருத்தம். உடனே சரின்னு எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அங்கே புண்ணியாவச்சனம் பண்ணி சுவாமியை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கும்பாபிஷேகமே குட்டி மினி கும்பாபிஷேகமே பண்ணி சுவாமியை க்ளீன் பண்ணிடுறார். பண்ணி அவரோட பூஜையை பண்ணிவிட்டு அவர் போகிறார். இந்த மாதிரி அடுத்த நாள் வரும்போது திருப்பி இதே மாதிரி இருக்குது. 2-3 நாள் இந்த மாதிரி இருந்தோன்னா அவருக்கு ரொம்ப மனசு சஞ்சலமாகிடுறது. போய் படுத்துன்னு தூங்கும்போது அவருக்கு தோணிகிட்டே இருக்குது. அப்புறம் திடீர்னு தூக்கத்தில் கனவுல வந்து சுவாமி சொல்கிறார், அந்த பக்தன் என்னோட இன்னொரு பக்தன் அவனோட பக்தியால் இதெல்லாம் பண்ணுறான், நீ நாளைக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நீ மறைஞ்சு நின்று பாரு என்ன நடக்கிறது அப்படின்றார். சரின்னு சொல்லிடுறார். சரின்னோடனே இவர் வந்து அடுத்த நாள் வந்து பூஜையை பண்ணிவிட்டு சிவகோச்சாரியார் ஓரமாக ஒதுங்கி நின்று என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறார். கண்ணப்ப நாயனார் வரார். வந்துட்டு அவர் பண்ணுற பூஜைகளை பண்ணி முடிக்கிறார். மாமிசத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, சுவாமியோட வலது கண்ணிலேருந்து ரத்தமாக சொட்டுறது. உடனே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு போய் தண்ணியெல்லாம் எடுத்துன்னு வந்து துடைச்சி பார்க்குறாரு. போல் பச்சை இலைகள், அந்த ஹண்டர் தானே, ஸோ எந்த இலை போட்டால் சரியாக போகும்னு பச்சை இலையெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு வைக்கிறார். ஒன்றுமே சரியாக போகல, ரத்தம் கொட்டுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவர் வாத்தியார் சொன்ன ஒரு விஷயம், ஊனுக்கு ஊன் கொடுப்பது அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அந்த கண்ணை எடுத்து அப்படியே ஒரு அம்பை வச்சு கண்ணை எடுத்து அந்த கண்ணை சுவாமியோட கண்ணில் வைக்கிறார். வச்சோன்னா ரத்தம் கொட்டுறது நின்றுது. அவருக்கு ஒரே சந்தோஷம். தன் கண்ணு போச்சேன்னு இல்லை, சுவாமியோட கண்ணு சரியாக போச்சேன்னு. அடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டுருக்கார். இதை பார்த்துட்டுருக்கார். சிவகோச்சாரியாரால் நம்பவே முடியல.
அப்படி அதிர்ந்து போகிறார் அவர் பார்த்துட்டு, இப்படி ஒரு பக்தியான்னு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது. அப்போ இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வந்தோடனே இந்த தடவை வந்து அவர் அப்படி இப்படிலாம் அலையில, என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ என்ன பண்ணுறார், சரின்னு இப்போ இந்த கண்ணை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறார். ஆனால் கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வைக்கணும்னு தெரியணுமேன்னு சொல்லிட்டு தன்னோட காலணி, அதாவது செப்பல் போட்டுருக்க கால் எடுத்து சிவனோட நெத்தியில் சென்டரில் அப்படி வைக்கிறார். அப்படி வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து அம்பை வச்சு கண்ணை குத்த போகிறார். அப்போ கையை ஒரு கை வந்து அவரோட கையை பிடிக்கிறது. அந்த கையில் வளையல் இருக்குது. யார் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிற? அம்பாள். அம்பாள், கரெக்ட். அம்பாள் வந்து பிடிச்சிடுறா கையை. அப்பா, அதாவது சிவன் லேட்டானாலும் லேட்டாகிடலாம், அம்பாள் ஒத்துக்கல, டக்குன்னு வந்து கையை பிடிச்சிடுறா. பிடிச்சிட்டு குழந்தையோட இன்னொரு கண்ணையும் குத்தின்ற போகிறதேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அப்போ உடனே சிவனும் அம்பாளும் அங்கே காட்சி கொடுத்துட்டு கண்ணப்பான்னு தன்னோட கண்ணை திருப்பி கொடுத்துட்டு கண்ணப்பா அப்படின்னு அம்பாள் கூப்பிட்றா. அப்போ தான் திண்ணனோட பேர் கண்ணப்பன் அப்படின்னு மாறுறது. அப்புறம் சுவாமி சொல்கிறார், உன்னோட பக்தி வந்து பக்தியின் உச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவருக்கு கண்ணப்ப நாயனார் அப்படின்ற பேரை கொடுத்து, உனக்கு நாயன்மார் பதவி கொடுத்து, உன்னை எங்களோட கைலாயத்துக்கு கூட்டின்னு போகிறோம், உனக்கு மோட்சம் கிட்டியாச்சுன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவரை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போகிறார். இது போக சிவகோச்சாரியார் பண்ண பக்திக்காக அவருக்கு சிவகாட்சி கிடச்சிது அந்த நேரத்தில். ஸோ சிவன் வந்து சிவகாட்சி கொடுக்குறார். சிவனும் அம்பிகையும் சேர்ந்து அவருக்கும் காட்சி கொடுக்கறதுனால அவர் காட்சி கிடைக்கிறது, இவருக்கு நாயன்மார் பதவி கிடைக்கிறது. ஸோ பக்தியோட உச்சத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னா கண்ணப்ப நாயனாரோட கதை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி மாணிக்க வாசகர், ஆதிசங்கரர் எல்லாருமே கண்ணப்பரை பற்றி, கண்ணப்பரோட பக்தியை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கா. ஸோ இதுதான் கண்ணப்ப நாயனாரோட கதை. நாளைக்கு வேறொரு நாயனாரோட சந்திப்போம். நன்றி. பிடிச்சிருந்ததா? ஆ, நன்றி. நன்றி.